ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 1ல் இருக்கிற கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் தான் படிக்கிறோம். அதில் எஸ்பெஷலாக நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 பற்றி படிக்க போகிறோம். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 நமக்கு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இதை அப்ரூவ் பண்ணது யூனியன் கேபினட் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த டைமில் நமக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க நரேந்திர மோடி. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நம்ம NEP அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இந்த NEP 2020 அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இதுக்கு முன்னாடி 2 எஜுகேஷன் பாலிசிஸ் இருந்திருக்கு. ஒன்று 1968 இருந்திருக்கு. அந்த டைமில் நமக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க இந்திரா காந்தி அம்மா. அண்ட் செகண்ட் ஒன் 1986 இருந்திருக்கு. அந்த டைமில் நமக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க ராஜீவ் காந்தி. இந்த 1968 இருக்கு இல்லையா, அந்த 68 அப்படி திருப்பி போட்டால் 86 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 எஜுகேஷன் பாலிசிக்கு அப்புறமா தேர்ட் எஜுகேஷன் பாலிசியை தான் நாம் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லுவோம். எதற்காக இந்த பாலிசியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஃபார் ஓவர்கம்மிங் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் தேவையான பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சி தேவையான இடத்துல ரெக்கமெண்டேஷன்ஸையும் சஜஷன்ஸையும் கொண்டு வர்றதுக்காகவும் தான் இந்த பாலிசிஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எஜுகேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு கண்டுபிடிச்சி வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தது தான் இந்த பாலிசி. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டியை நியமிச்சிருக்காங்க. கமிட்டி அப்படின்னா நம்ம தமிழில் குழு அப்படின்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் பீப்புள். அந்த கமிட்டிக்கு சேர்பர்சனாக இருந்தவங்க டாக்டர் கிருஷ்ணசுவாமி கஸ்தூரி ரங்கன். ஓகே, he is the former chief of ISRO. இந்த கிருஷ்ணசுவாமி கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவங்க தலைமையில் இந்த குழு செயல்பட்டதுனால நாம் இந்த கமிட்டியை கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியுடைய பரிந்துரையில் தான் நம்ம இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 உருவாகியிருக்கு. ஓகே, அண்ட் இந்த கமிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு கமிட்டியை உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணது என்றைக்கு அப்படின்னா 2017 ஜூன் மாதம் பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கமிட்டியை உருவாகி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் அவங்க 2019 சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ கஸ்தூரி ரங்கன் கமிட்டி they submitted the report on May 31st, 2019 to Human Resource Development Minister. ஓகே, Ministry of Human Resource Development கிட்ட இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அந்த டைம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்தவங்க டாக்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க். அவங்கக்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலதை மட்டும் கலைஞ்சிக்கிட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 யூனியன் கேபினட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இது குறித்த இன்ஃபர்மேஷன்ஸை ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வெப்சைட்டில் வெளியிடுறாங்க. அது எப்போ அப்படின்னா 29th July 2020. ஸோ NEP 2020 was published or launched on 29th July of 2020. ஓகே, அண்ட் இப்போ இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி பரிந்துரைச்ச இந்த NEP 2020 என்னென்ன சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம 1 by 1 படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரிக்குலம் பேட்டர்ன். ஓகே, நாம் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கரிக்குலம் பேட்டர்ன் 10+2 கரிக்குலம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. அப்புறம் +1 அண்ட் +2. இந்த +1 +2க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பிகாஸ் இட் இஸ் ஹையர் செகண்டரி. ஸோ அதை நம்ம தனியாக 2 வருஷமாக ப்ளேஸ் பண்ணுறோம். அதான் இந்த 10+2 அப்படிங்கிற பேட்டர்ன். இது நம்ம ஒரு 30 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
ஓகே. ஆனால் இதை நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து நமக்கு ஒரு புது கரிக்குலம் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, the 10+2 curriculum pattern is replaced by a new curriculum pattern 5+3+3+4. Okay, so NEP 2020 recommends 5+3+3+4 pattern. அப்போ இது என்ன, இந்த 5+3+3+4 pattern அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கணக்கு எடுக்கிறதில்ல, ப்ரீ ஸ்கூல்லேருந்தே நம்ம கணக்கு எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சைல்டுடைய எஜுகேஷன் ஜேர்னியில் அவங்க ப்ரீ ஸ்கூலில் ஆரம்பித்து 12th முடிக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸை நம்ம 4 விதமாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம் ப்ரீ ஸ்கூலிங்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே, அந்த 4 ஸ்டேஜஸ் தான் முதல் 5 வருஷம், அப்புறம் ஒரு 3 வருஷம், அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு கடைசியான ஒரு 4 வருஷங்கள். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து எப்படி இந்த சார்ட் நம்ம படிக்க போகிறோம், எப்படி இந்த என்இபி நமக்கு இதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சார்ட்டை நீங்கள் கீழேருந்து மேலே படிக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. 1 2 3 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை வருஷங்கள் படித்தோம்? 5 வருஷங்கள் இல்லையா? ஸோ அந்த 5 வருடங்களையும் நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் படிக்கிறோம் பாருங்கள். we are dividing the 5 year into 3 years and 2 years. அந்த 5 வருஷத்தை நம்ம வந்து 3 வருஷம் 2 வருஷம்னு பிரிக்கிறோம். முதல் 3 வருஷம் அப்படின்னா அந்த குழந்தையோடைய 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அவங்க ப்ரீ ஸ்கூலிங் ஒரு அங்கன்வாடிஸ்க்கு போகிறாங்க. அடுத்தது இருக்கக்கூடிய 2 வருஷம் வந்து அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஏஜ் 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கும். ஓகே, அண்ட் இப்படி அவங்க ப்ரீ ஸ்கூலில் ஆரம்பித்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 5 இயர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷ்னல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய எஜுகேஷனுக்கு தேவையான அடித்தளத்தை இந்த ஃபவுண்டேஷ்னல் ஸ்டேஜில் தான் நம்ம போடுறோம். அடுத்து இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ், ஏஜ் குரூப் 8 to 11. 8 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன் அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜை நம்ம ப்ரிப்பேரட்ரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்த 3 வருஷம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை படிக்கிறாங்க. அந்த ஏஜ் குரூப்பு 11லேருந்து 14 வரைக்கும். இந்த 3 இயர்ஸை நம்ம மிடில் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்து ரிமைனிங் 4 இயர்ஸ், இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 9th 10th 11th 12th இந்த 4 வருடங்களையும் சேர்த்து நம்ம செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஏஜ் குரூப் ஆஃப் சில்ட்ரன் இஸ் 14 to 18. இப்படி நம்ம ஒரு சைல்டுடைய எஜுகேஷன் ஜேர்னியை 4 ஸ்டேஜஸாக பிரித்து நம்ம வந்து 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு கரிக்குலம் பேட்டர்னை நமக்கு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த NEP 2020. Why this is given importance, why this new pattern is given importance means it is because of the early childhood care. ஓகே, ஏர்லியாக ஸ்கூலிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சில்ட்ரனுக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கால்குலேட் பண்ணாமல் ப்ரீ ஸ்கூலிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஏர்லியராகவே ஒரு சைல்டுடைய எஜுகேஷனில் நம்ம கேர் கொடுக்குறோம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் ஃப்ரம் 3 to 6 இயர்ஸ். அந்த 3லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன் அங்கன்வாடிஸ் போகிறதுக்கும் ப்ரீ ஸ்கூலிங் பண்ணுறதுக்கும் நம்ம தேவையான பேரண்ட்ஸ்க்கு தேவையான அவேர்னஸ்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த ப்ரீ ஸ்கூலிங் அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸோ பை 2025 மோஸ்ட்லி all the children will be going for a preschool or anganwadis for starting their foundational stage. There is no hard separation between arts and science, between curricular and extracurricular activities, between vocational education and academics. நம்மளுடைய சில்ட்ரனுடைய கரிக்குலம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கு கொடுப்போம். அப்புறம் லாங்குவேஜில் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு கொடுப்போம். இந்த 5 விஷயங்களையும் நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி படிக்க வைப்போம். ஆனால் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, we are giving importance for all the subjects equally. So vocational education, curricular activities, extracurricular activities, academics எல்லாமே நம்ம வந்து ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ சில குழந்தைங்களுக்கு சில ஃபீல்டில் தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் அவங்க வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So the new education curriculum pattern is
5+3+3+4 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, த ஹையர் எஜுகேஷன் ஷுட் பி ஹோலிஸ்டிக், flexible, multidisciplinary and should be suited for the 21st century of education. ஸோ இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து 21st சென்ச்சுரிக்கு ஏற்ற மாதிரி நாம் ஹோலிஸ்டிக்காக, ஃப்ளெக்சிபிளாக, நல்ல மல்டி டிசிப்ளினரியாக அந்த குழந்தைங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, கோர் கான்செப்ட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு சப்ஜெக்டோடைய தீம் என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் வந்து அந்த கரிக்குலமாக மாற்றுறோம். National Education Policy of 2020, they introduced a new reform called as Academic Bank of Credits. இதோடைய acronym ABC அப்படின்னு சொல்லுவோம். இந்த Academic Bank of Credits shall be established, digitally storing the academic credits earned from higher education institutions. நம்மளுடைய சில்ட்ரன் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு டிகிரியும் முடிக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. அவங்களுடைய எஜுகேஷனில் கிரெடிட்ஸ் ஆட் ஆகிட்ருக்கும். அதை வந்து அவங்க எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரில் டிஜிட்டலாக நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அவங்க ஒரு அசோசியேட் டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்டில், எஜுகேஷன் பேங்க் அக்கௌண்ட்டில் 60 கிரெடிட்ஸ் ஆட் ஆகும். இதுவே அவங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கிறாங்கன்னா 120 கிரெடிட்ஸ் ஆட் ஆகும். அண்ட் இதோட அடிஷ்னலாக அவங்க மாஸ்டர் டிகிரி முடிக்கிறாங்கன்னா ஒரு 30 to 60 கிரெடிட்ஸ் ஆட் ஆகும். ஓகே, இப்படி அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் கிரெடிட்ஸ் இஸ் ஷோயிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிகிரிஸ் ஏர்ன்டு பை அ சைல்டு. அந்த சைல்டு என்னென்ன டிகிரி எல்லாம் அவங்க முடிச்சிருக்காங்க, அவங்களோட எஜுகேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரெடிட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதுனால ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி ஸ்டோர் டிஜிட்டலி இன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம், இந்த ஒரு மெத்தடுக்கு பேர் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஆர் ஏபிசி. ஓகே, ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம சில்ட்ரன் படிக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு டிகிரிக்கும் அவங்களுக்கு ஆட் ஆகக்கூடிய கிரெடிட்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுலர் டிகிரி வந்து 3 இயர்ஸாக இருக்குது இல்லையா? அப்படி 3 இயர்ஸாக இருக்கும்போது சில குழந்தைங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும் படிச்சுட்டு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்களால அந்த டிகிரியை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் இந்த ஏபிசி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட் இயர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த கிரெடிட் அவங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக, ரொம்ப லாங் கேப் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அடுத்து படிக்க வந்தாலுமே அவங்கள வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஏற்றுக்குது. ஓகேவா? ஸோ ஈவன் ஆஃப்டர் அ லாங் கேப் தே கேன் கண்டினியூ த எஜுகேஷன். ஸோ 2-3 வருஷம் கழித்து கூட மறுபடியும் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயரையும் அவங்களால படிக்க முடியும். ஸோ அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. A National Education Policy of 2020 recommends extending the range of rights to education 2009 to early childhood and secondary school, that is age group of 3 to 18 years. இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆஃப் 2009 பார்த்தோன்னா அதோட ஏஜ் குரூப் வந்து 6 to 14 இருக்குது. ஸோ 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலையோ அவங்க ஏதாவது ஷாப்ஸ்லையோ போய் வேலை பார்க்கக்கூடாது. அவங்க சைல்டு லேபராக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கம்பல்சரியாக நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஃப்ரம் ஏஜ் குரூப் 6 to 14. ஆனால் இந்த NEP 2020 என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்பை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். த ஏஜ் குரூப் மஸ்ட் பி ஃப்ரம் 3 to 18. ஸோ 3 வயசுலேருந்து ப்ரீ ஸ்கூலிங்லேருந்து 18 அவங்க ஒரு டிகிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரியாக எஜுகேஷன் போய் சேரணும் அப்படின்னு இந்த ஏஜ் குரூப்பை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்னால நல்லது தான் நடக்கும். ஒரு சைல்டு வந்து ப்ரீ ஸ்கூலிங்லேருந்து அவங்க ஒரு டிகிரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷன் போய் சேருது. ஸோ
இந்த மாதிரி அவங்க ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க NEP 2020. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்கூல் எக்ஸாம் ரிஃபார்ம்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம சில்ட்ரனுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொடுக்குறோம். ஆனால் இந்த NEP 2020 பொறுத்த வரைக்கும் அப்படி திடுதிப்புன்னு நாம் வந்து ஒரு 9 இயர்ஸ் அவனுக்கு எக்ஸாம் இல்லாமல் திடீர்னு 10th அவனுக்கு பப்ளிக் இருக்குது நல்லா படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஷுட் பி யூஸ் டு ஓகேவா. அவங்க வந்து ஓகே எக்ஸாமினேஷன் நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்காக அவங்க எடுத்துக்கிறதுக்காக 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டேட் சென்சஸ் எக்ஸாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எங்கெல்லாம் நடக்குதுன்னா 3rd, 5th, 8th. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்க இந்த ஸ்டேட் சென்சஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது அண்ட் 10th 12th ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபியர்லெஸ்ஸாக எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ எக்ஸாம் ரிஃபார்ம் கிரியேட்டட் பை NEP 2020. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் செட்டிங் அப் ஆஃப் ரெகுலேட்டரி பாடிஸ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கா அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக ரெகுலேட்டரி பாடிஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் ஒன் அமாங் இட் இஸ் NHERA, நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் NAC அப்படிங்கிற நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, இந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸை சர்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த NAC அப்படிங்கிறத UGCலேருந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது இட் வில் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் இன் இந்தியா. ஸோ நிறைய ரிசர்ச்சஸை நம்ம வந்து அண்டர்கோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் recommends establishment of an apex body for education headed by Prime Minister. ஒரு apex body, ஒரு காமனான ஒரு apex பாடியை க்ரியேட் பண்ணுறாங்க. அதிலிருந்து நிறைய கமிட்டிஸ் உருவாகிற மாதிரி அந்த கமிட்டியோட பேர் நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன். ஓகே, இந்த கமிஷனுக்கு கீழே தான் வேரியஸ் கமிஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம நேஷ்னலாக ஒரு காமனான கமிஷனாக இருக்கிறதுனால நம்ம அதை நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன்னு சொல்லுவோம். அதுவே ஹிந்தியில் ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க ப்ரைம் மினிஸ்டர். இதுக்கு கீழே வேரியஸ் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஒர்க் ஆகும். சேஞ்சிங் த நேம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் இருக்கு இல்லையா, அதோடைய ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படி இருக்கு இல்லையா, அதோடைய நேமை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மனித வளம் மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறது எதனால், எப்படி மனித வளம் மேம்படுது, ஒன்லி டியூ டு எஜுகேஷன். ஸோ நம்ம அதை ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு இவங்க அந்த நேம் சேஞ்சிங்க்கு பரிந்துரைச்சிருக்காங்க. increase the public investment for education 6% of gross domestic product on education. நாம் வந்து நம்மளுடைய gross domestic products இருக்குல்ல, இந்த service and goods and services, இதில் வந்து நம்ம வேரியஸ் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய இந்தியன் இன்கம்மை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஒரு 6% ஆஃப் இன்கம்மை நாம் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த NEP 2020 இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6% ஆஃப் மணியை நம்ம எஜுகேஷனில் கொடுக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது, நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டிஸ் பெரிய காலேஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நல்ல சோஃபிஸ்டிகேட்டடான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6% ஆஃப் GDP அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, 6% GDPயை நம்ம வந்து எஜுகேஷனில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த NEP 2020 சஜஸ்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு நாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து புக்ஸை மட்டுமே படிச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டியான ஃபீல் கிடைக்காது. இதுவே நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸில் நம்ம பாடம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ காமிக்கும் பொழுதும் இல்லை கம்ப்யூட்டர் பேசிஸில் நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி காமிக்கும் பொழுதும்
அந்த குழந்தைங்க வந்து அது ஈஸியாக புரியுது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பெரும்பளவுலையும் நம்ம எஜுகேஷனில் வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வொகேஷ்னல் கோர்சஸ். வொகேஷ்னல் எஜுகேஷனை வந்து நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு நடுவில் ஒரு இம்பார்ட்டன்ஸாக நம்ம கொடுக்கணும். பிகாஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில் வெல்வர்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க வந்து ஆக்குபேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, டெய்லரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு அந்த வொகேஷ்னல் கோர்சஸ்க்கு மேலே ஒரு நாட்டம் ஏற்படுத்தணும். ஓகே, ஸோ அதற்காக NSQF அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். நாட் ஓன்லி எஜுகேஷன் ஃப்ரேம்வொர்க், ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய எஜுகேஷனில் ஒரு பாலிசியை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மல்டிலிங்குவலிசம். நம்மளுடைய கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் நம்ம பேசுகிறோம். ஸோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். டு keep them know the importance of languages in our country. We are introducing a new thing called as multilingualism. ஒரே ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து டீச் பண்ணுறத விடக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மல்டிலிங்குவலிசம் இருக்குது. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னென்னா 3 language ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் டெஃபில் அந்த ஹியரிங் இன்னபிலிட்டி இருக்கும் இல்லையா, ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கும். அந்த சில்ட்ரனுடைய நன்மைக்காக இந்தியன் சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் இந்தியன் சைன் லாங்குவேஜ் ஃபார் ஹியரிங் இன்னபிலிட்டி சில்ட்ரன். எஸ்டாப்ளிஷிங் நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. அதாவது ஃபவுண்டேஷ்னல் அப்படின்னா எந்த ஸ்டேஜஸ்னு உங்களுக்கு தெரியும். ப்ரீ ஸ்கூலிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் 1 and 2 அப்படி தானே, ஃபர்ஸ்ட்டு 5 years ஆஃப் எஜுகேஷன். அந்த டைமில் வந்து லிட்ரஸி அண்ட் நியூமரசி, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரீடிங் கேப்பபிலிட்டியையும் ரைட்டிங் கேப்பபிலிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் அடிப்படையை நாம் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. It is the establishment of foundational literacy and numeracy. And then next thing is equitable and inclusive education for SEDGs. SEDG na என்னது? Socially economically disadvantaged group. ஓகே, அது யார்? சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப். நம்ம வந்து சமுதாயத்தில் சில ரீசன்ஸ்னால் நாம் தெரியாமல் டிஸ்கிரிமினேட் பண்ணி வைக்கிற பீப்புள் தான் இந்த சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப். ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலாக எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்னால் ஜெண்டர் பேசிஸில் பார்த்தோன்னா ஃபீமேலுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஸோ ஃபீமேல் எஜுகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோஷியோ கல்ச்சுரலி பேக்வேர்ட் குரூப் அப்படின்னா லைக் ஷெட்யூல்டு ட்ரைபல் கேஸ்ட் அண்ட் OBCs, மைனாரிட்டிஸ், இந்த பீப்புள் எல்லாமே நம்ம வந்து சோஷியோ கல்ச்சுரலி பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜியாகிரபிக்கலி ஐசோலேட்டட் வில்லேஜஸ், அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் போய் சேராது. ஜியாகிரபிக்கலி ஐசோலேட்டட் டவுன்ஸ் ஆர் லைக் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இங்கெல்லாம் வந்து சில்ட்ரனுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்காது, அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆர் ஃபிசிக்கலி டிசபிலிட்டி, whomever it is, அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் போய் சேரணும். அண்ட் பீப்புள் who are socio-economically backward like children of migrant, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அல்லது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி வந்தவங்களுடைய சில்ட்ரன், அவங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். ஆர்ஃபன் சில்ட்ரன், புவர் சில்ட்ரன், பெகர் சில்ட்ரன், இந்த மாதிரி சில்ட்ரன் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம ப்ரீ ஸ்கூலிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதனால் ஒரு ஈக்குவபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நீங்கள் வந்து ப்ரீடாமினண்ட்டாக இருக்கணும்னு இந்த NEP 2020 இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. செட்டிங்ஸ் அப் ஆஃப் அ நியூ நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டர் பராக். நேஷ்னல் அசஸ்மெண்ட்னால் என்ன? ஒரு குழந்தைக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, டெஸ்ட் வச்சு எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க நம்ம செக் பண்ணுறோம், அதுதான் அசஸ்மெண்ட். இது ஒரு நேஷ்னல் லெவலில் இதுக்கு ஒரு சென்டர் க்ரியேட் பண்ணுறாங்க, அதுதான் பராக் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட், ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்
அந்த சில்ட்ரனுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 10 கேள்விகளை கேட்டு அந்த குழந்தைக்கு சொன்னால் மட்டும் போதாது. அந்த குழந்தைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படின்னா என்னது, அந்த கான்செப்டுடைய தீம் அவன் புரிஞ்சுக்கிட்டானா, அந்த கோர் கான்செப்டுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அவனுக்கு தெரியுதா, அதை லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலான்னு தெரியுதா, இப்படி நம்ம ஹை ஆர்டர் திங்கிங் லெவலில் அவனுக்கு நம்ம அசஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த பராக் அப்படிங்கிற பாடியை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் டு இன்க்ரீஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. என்ரோல்மெண்ட் அப்படின்னா சேர்க்கை, ஓகேவா, மாணவருடைய சேர்க்கை. இந்த மாணவருடைய சேர்க்கையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லா மாணவர்களுமே ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படி தானே? மாணவருடைய சேர்க்கை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே காலேஜஸில் போய் அட்மிட் ஆகிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ சில பீப்புளுக்கு டெய்லி காலேஜுக்கு போய் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு நம்ம ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பாசிபிள் ஆகி கொடுத்தோன்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அளவு அதிகமாகும். ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் வில் பி அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஒரு ப்ரொஃபஷனுக்கு படிக்கிற மாதிரி, ஓகே, அந்த குழந்தைங்கள நம்ம ரெடி பண்ணுறோம். ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இந்த பிஎட் இருக்குது இல்லையா, அந்த பிஎட் டிகிரியை 4 இயர்ஸாக அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ் இன்டெக்ரேட்டட் ஸ்டடி. அண்ட் ஆல்சோ இந்த டீச்சர் எஜுகேஷன்ஸுக்கு ஒரு இன்ஸ்டியூட் க்ரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் டீச்சர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் இந்த பிஎட்டுக்காகவே ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது NCFTE, தட் இஸ் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 2021. ஸோ நேஷ்னல் லெவலில் எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்து ப்ராப்பரான ஒரு ஃபாலோவிங்கும் கொடுக்கறதுக்காக தான் இந்த நியூ கரிக்குலம் ஃபார் ஆல் த டீச்சர்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. நேஷ்னல் மிஷன் ஆன் மென்டரிங்கில் என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மல்டிபிள் மெக்கானிசம்ஸ் வித் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் டு காம்பேட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டு இன்க்ரீஸ் GER to 100% in preschool to secondary level by 2030. GERனா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதிகமான மாணவர் சேர்க்கையை 100% இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி லெவலுக்கு 100% எல்லாருமே படிக்கிற மாதிரி செய்யணும். எப்போ அப்படின்னா 2030 எண்டில். ஓகே, ஸோ 2030 எண்டில் எல்லா சில்ட்ரனுமே அவங்க 100% ஸ்கூலில் சேர்கிற மாதிரி நம்ம வழிவகை பண்ணணும். The gross enrollment ratio in higher education including vocational education ranging from 26.3% in 2018 to 50% in 2035. இப்போ ஹையர் எஜுகேஷன் வொக்கேஷ்னல் எஜுகேஷன் கோர்சஸையும் சேர்த்து ஹையர் எஜுகேஷனில் மொத்தம் எத்தனை பேர் போய் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா 26.3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போய் என்ரோல் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்தில்? 2018. இதை நம்ம 2035 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நேர் பாகதி அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு இந்த NEP 2020 சொல்லியிருக்காங்க. மல்டிலிங்குவலிசம் uses students' mother tongue or native language to make students' learning effective. இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் சில்ட்ரனுக்கு மதர் டங்கில் மோஸ்ட்லி நம்ம டீச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த பேசிக் எஜுகேஷன் ஈஸியாக போய் சேரும். ஓகே, ஸோ அந்த நியூமரசி அண்ட் லிட்ரஸி, ஃபவுண்டேஷனல் நியூமரசி அண்ட் லிட்ரஸி இஸ் ஈஸிலி பாசிபிள் த்ரூ எஜுகேட்டிங் தெம் இன் மதர் டங். ஓகேவா? ஸோ இந்த மல்டிலிங்குவலிசமில் இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜஸில் மட்டும் மதர் டங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம். அதுதான் மல்டிலிங்குவலிசம். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி லெவல் 100% of GER by 2030. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா இந்த ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக எஜுகேஷன் போய் சேரணும், 100% எல்லாருமே என்ரோல் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம 2030 பாசிபிள் பண்ணி கொடுக்கணும். அண்ட் NEP 2020 emphasis on conceptual understanding, creativity and critical thinking,
ஹியூமன் எத்திக்ஸ், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். நம்மளுடைய கரிக்குலம் இந்த சில்ட்ரனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அவங்க கான்செப்டை லேர்ன் பண்ணுற மாதிரியும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் தூண்டுற மாதிரியும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கும் ஹியூமன் மாரல் வேல்யூஸை நம்ம வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ராக்டிக்கலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு புரட்சியாக இருக்கும் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020. It must adopt experiential learning including hands-on learning, arts integrated and sports integrated, discussion, storytelling, pedagogy. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அவங்களுடைய கரிக்குலமில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இன்டெக்ரேஷன் அதிகமாக இருக்குது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய அதிகமாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க, ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற டாஸ்க்கும் கொடுக்குறாங்க. The primary purpose of assessment is to optimize learning and development for all students. So there is a progress card which is redesigned by states or UTs under guidance from National Assessment Center and NCERT. இந்த National Assessment Center என்ன ஞாபகம் இருக்கா? அது வந்து இந்த பராக் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த நேஷ்னல் அசஸ்மெண்ட் சென்டரும் இந்த என்சிஆர்டியும் எஸ்சிஆர்டியும் சேர்ந்து ஒரு 360 டிகிரி மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டை அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற கார்டை காமிப்பாங்க. அதில் அந்த குழந்தையுடைய மார்க்ஸ் இருக்கும், அவனுடைய ரிமார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அவன் இன்னும் எதிலலாம் படிக்க முடியும், இன்னும் என்னெல்லாம் அவன் இன்சிஸ்ட் பண்ணால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் கார்டை பார்க்கும்போது தெரியும், அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போது இந்த என்சிஇஆர்டி, எஸ்சிஇஆர்டி அண்ட் பராக் எல்லோரும் கம்பைன் பண்ணி ஒரு புதுவிதமான ரிப்போர்ட் கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 360 டிகிரி மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த சைல்டுடைய கோக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. So in the 360 degree report shows the self-assessment and peer assessment. Okay, and it is based on the project, inquiry-based, quizzes, role plays, group work, portfolios plus teachers assessment. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் டீச்சருடைய அசஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் செல்ஃப் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த குழந்தைங்கள் அவங்கள பற்றி என்ன அவங்க அசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், பியர் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அவனுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய ஏஜ் குரூப்பில் இருக்க அதே மாணவன் இந்த மாணவனை பற்றி என்ன அசஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாணவனை பற்றின எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து 360 டிகிரி மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் NEP of 2020 is insisting for flexible curriculum, reduction in content of school curriculum, emphasis critical thinking to encourage decisions making and innovation. And NEP 2020 also insists for special children, one-on-one teachers, peer tutoring, open schooling, infrastructure and suitable technological interventions. இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இவங்க எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸை இன்சிஸ்ட் பண்ணுது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸை இன்சிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, the committee submitted on education policy that seeks to address the following challenges facing the existing education system. The challenges are quality, affordability, equity, access and accountability. இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 நம்மளுடைய எஜுகேஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றியும் அதோடைய கமிட்டி பற்றியும் அதோடைய சேலிஞ்ச் ஃபீச்சர்ஸ் பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து 3rd எஜுகேஷன் பாலிசி இல்லையா, நம்ம இனி 1st எஜுகேஷன் பாலிசியும் 2nd எஜுகேஷன் பாலிசியும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.